20 வீடுகளே இருக்கும் அந்த ஊரில் ஒரு பழங்கால கல் சத்திரம். யாத்ரீகர்களுக்கு இரவு பகலாக உணவு பரிமாறிய இடம் அது என்று சொல்லுவார்கள். மருதுபாண்டியர் ஆட்சி காலத்தில் அந்தச் சத்திரத்தில் ஓர் இளம்பெண்ணும் அவள் கணவனும் வந்து தங்கியிருந்தார்களாம். இரவு நேரத்தில் அவள் கணவனை சில பேர் கூட்டிக் கொண்டு போய் கொலை செய்து பக்கத்தில் இருக்கும் கண்மாய்க்குள் போட்டு கல்லை வைத்துவிட்டார்களாம். அவன் வளர்த்த நாய்க்குட்டி இரத்தக்கரையோடு ஓடிப்போய் அவன் தலைவியின் சேலையை கவ்விக் கூட்டி வந்து சடலத்தைக் காட்டிற்றாம். அவள் அழுது புலம்ப ஊரெல்லாம் கூடி மருதுபாண்டியனுக்கு செய்தி அனுப்பினார்களாம். மருதுபாண்டியர் வருகிற நேரத்தில் அந்தப் பெண் தன் கணவனோடு உடன்கட்டை ஏறுவதற்கு தயாராக இருந்தாளாம். மருதுபாண்டியர் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் தான் கட்டியிருந்த சேலை, கழுத்தில் போட்டிருந்த கருமணி, கைகளில் போட்டிருந்த வளையல்கள் அனைத்தையும் கழற்றி வைத்துவிட்டு வெள்ளைச் சேலையைக் கட்டிக்கொண்டு உடன்கட்டை ஏறிவிட்டாளாம். அவள் அணிந்திருந்த ஆடை அணிமணிகளை ஓர் ஓலைப் பெட்டியில் வைத்து மருதுபாண்டியர் வம்சாவளியில் ஒரு குடும்பத்தினர் பல தலைமுறையாக பூஜித்து வருகிறார்கள். மருதுபாண்டியனது ஆண் வாரிசுகள் அனைவரையும் வெள்ளைக்காரர்கள் கொன்றுவிட்டதால் பெண் வாரிசுகளை பாதுகாத்து வருகிறார்கள். 175 ஆண்டுகளாக ஒரே பரண் மீது அந்தப் பெட்டி இருக்கிறது. நாங்கள் போயிருந்தபோது எத்தனையோ வருஷங்களாக அந்தப் பெட்டியின் மீது போடப்பட்ட காய்ந்த மாலைகளை பார்த்தோம். அவர்களை கெஞ்சிக் கேட்டு முதன்முறையாக அந்தப் பெட்டியை கீழே இறக்கிக் காட்டச் சொன்னோம். அது பழங்காலத்து ஓலைப்பெட்டி, ஆதனால் தொட்ட இடம் மட்டும் கையோடு வந்து கொண்டிருந்தது. பிறகு அப்புறமாக பலகை கொடுத்து இறக்கிப் பார்த்தோம். அந்தச் சேலையையும் கருகமணியையும் பார்த்தபோது நான் கண்ணீர் விட்டு அழுதுவிட்டேன். அதை பாதுகாத்துக் கொண்டிருந்த முக்குலத்து மூதாட்டி பாட்டின் மூலமே அவ்வளவு விஷயங்களையும் சொன்னார். பாண்டிய நாட்டுப் பெண்களுக்கு பாடல் என்பது உடம்போடு பிறந்தது. இன்றைக்கும் குட்டித் தேவதைகள் மிக அதிகமாக உள்ள நாடு பாண்டிய நாடுதான். ஆகவே இந்துக்களின் ஆவி நம்பிக்கை அழிக்க முடியாத நம்பிக்கை என்பது புலனாகிறது.